ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜாப்ஸ் ஃபார் விஐபி. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி குரூப் 2 அண்ட் குரூப் 2A கொடுத்த மாடல் கொஷின் பேப்பர்லேருந்து எந்தெந்த சப்ஜெக்ட்லேருந்து எவ்வளோ கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிற வெயிட்டேஜ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா இதுதான் நம்மளுக்கு கொடுத்துருக்க மாடல் கொஷின் பேப்பர். இதில் எதுக்கு மார்க் ஹையாக கொடுத்துருக்காங்க அதை பொறுத்து தான் நம்ம சப்ஜெக்ட் வைஸ் படிக்கணும். இதில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தமிழகத்தில் நிர்வாக வளர்ச்சியிலிருந்து 29 கொஷின் கேட்டிருக்காங்க மொத்தமாக. இதில் தான் இருக்கிறதே ஹையஸ்ட்டு, 29 கொஷின் கேட்டிருக்காங்க. அடுத்த சப்ஜெக்ட் பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டின் வரலாறு, மரபு, பண்பாடு மற்றும் சமூக அரசியல் இயக்கம். இது தமிழ்நாடு கல்ச்சர். இதிலிருந்து 26 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்திய வரலாறும் பண்பாடும், ஹிஸ்ட்ரியிலேருந்து பார்த்திங்கன்னா 14 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இந்திய தேசிய இயக்கத்திலேருந்து 18 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்திய தேசிய இயக்கம்ல தமிழ்நாட்டின் பங்கு, விடுதலைக்காக பெண்களின் பங்கு, இது எல்லாமே யூனிட் 8லேயே கவர் ஆகுது. ஸோ அதுலேயும் கவர் ஆகும், இதுலேயும் கவர் ஆகும். ஸோ இதில் எச்சா வந்திருக்கு. அடுத்தது இந்தியா ஆட்சியல், பாலிட்டியில் பார்த்திங்கன்னா 16 மார்க்குக்கு கேட்டிருக்காங்க. அடுத்து இந்திய பொருளாதாரம்னு 20 மார்க்கு கேட்டிருக்காங்க. இதுவுமே அப்படி தான். இந்திய பொருளாதாரத்தோட பாதி கொஷின்ஸ் யூனிட் 9லேயே கவர் ஆகிருக்கு. தமிழ்நாடு நிர்வாக வளர்ச்சியிலையும் கவர் ஆகிருக்கு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்திய புவியியல் 11 மார்க்கு கேட்டிருக்காங்க. அடுத்து திறனறிவு, மனக்கணக்கு, நுண்ணறிவு, அதாவது மேக்ஸ், மென்டல் அபிலிட்டியிலேருந்து 25 மார்க்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து இயற்பியல், வேதியியல், உயிரியல் மூணுமே பார்த்திங்கன்னா சிங்கிள் டிஜிட்டில் தான் இருக்குது. இயற்பியலில் 4 மார்க்கு, வேதியியலில் 2 மார்க்கு, உயிரியலில் 6. நடப்பு நிகழ்வு பார்த்திங்கன்னா ஒரு 15 கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இப்போது டோட்டலாக பார்த்திங்கன்னா 186 கொஸ்டின்ஸ் இந்த மாடல் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் புக்கில் இருந்து கேட்டிருக்காங்க. பேலன்ஸ் இருக்க 14 கொஷின்ஸ் புக்கில் இருந்து கேட்கல. அது எங்கேருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. இது நான் மாடல் கொஷின்ஸ் பேப்பர் வச்சு ஒவ்வொன்றா வச்சு நான் அனலைஸ் பண்ணி எடுத்தது. அதை பொறுத்த வரைக்கும் இப்போ ஒரு கொஷின்ஸ் பாருங்கள். பகுத்தறிவு சிந்தனைக்கு சரியான எடுத்துக்காட்டு எது? ஒருவர் மஞ்சள் காமாலையால் பாதிக்கப்பட்டு மஞ்சள் நிற கண்களுடன் உள்ளார் அப்படின்னு கொடுத்துட்டாங்க ஒரு சீக்வென்ஸ். அதுக்கு அடுத்தது 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவர் மஞ்சள் நிறத்தில் உள்ள எந்த உணவையும் உட்கொள்ளக்கூடாது. அவர் மஞ்சள் நிற ஆடையை அணிவது மஞ்சள் காமாலை நோயின் வீரியத்தை தூண்டும். மஞ்சள் நிற பூக்களை சூடுவது மஞ்சள் காமாலை நோயின் தன்மையை குறைக்கும். மஞ்சள் காமாலை என்பது நோய்க்கான காரணத்தை கண்டறிந்தால் மட்டுமே குணமாக்கக்கூடிய ஒரு நோய். உணவின் நிறம், உடையின் நிறம், சூடும் பூக்களின் நிறம் ஆகியவற்றிற்கும் இந்நோய்க்கும் எந்தவித தொடர்பும் இல்லை. இந்த மாதிரி 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதிலிருந்து நம்ம ஒரு ஆப்ஷன் எடுக்கணும். இந்த மாதிரி கொஷின்ஸ் எல்லாம் கொஞ்சம் இருக்குது. இதெல்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்கன்னு தெரில. மேபி இது சிலபஸ் நம்ம எடுத்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரல் சயின்ஸ், பொது அறிவு இருக்கு இல்லையா, அதில் ஃபஸ்ட்டு தலைப்பு பாருங்கள். அறிவியல் அறிவு மற்றும் அறிவியல் உணர்வு, பகுத்தறிதல், பொருள் உணராமல் கற்றலும், கருத்துணர்ந்து கற்றலும், கடந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலம் பற்றி புரிந்து கொள்வதற்கான ஒரு கருவி அறிவியல். இப்படி ஃபஸ்ட்டு உள்ள பொது அறிவியலில் ஒரு சப் டாபிக் கொடுத்துருக்காங்க. இது நம்ம படிக்கிற புக் எதுலேயுமே இல்லை. இது ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஎட் புக்கில் இது இருக்குது, சைக்காலஜி புக்கில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னு பார்த்து நான் இன்னொரு வீடியோவில் அனலைஸ் பண்ணி இந்த டாபிக்ஸ் எல்லாம் எங்கே இருக்குது, எங்கே கவர் ஆகுது அப்படின்னு சொல்லி போடுறேன். இந்த மாதிரி கொஷின்ஸ்லாம் கொஞ்சம் இடையில் இருக்குது. அதெல்லாம் தான் அந்த 14 கொஷின்ஸு. அது போக மிச்சம் இருக்கிறது எல்லாமே புக்கில் கவர் ஆகிருக்கு. ஒரு சிலது அதாவது தமிழ்நாடு கல்ச்சர் அப்படிங்கிறது வெளியிருந்து கேட்டிருக்காங்க. ஏன்னா இது குரூப் 2 எக்ஸாம் அப்படிங்கும்போது இது ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல். இது எல்லாமே ஸ்கூல் புக்ஸில் நம்ம இருக்குன்னு எதிர்பார்க்கவும் முடியாது. வெளியிலேருந்து கண்டிப்பாக கொஷின்ஸ் வரும். ஒரு 95% புக்கில் இருந்து தான் வரும். மிச்சம் 5% தான் வெளியிலேருந்து வரும். அதுக்காக நம்ம ஃபுல் மார்க் எடுக்கணும் அப்படின்னா நம்ம கண்டிப்பாக அதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா இது குரூப் 2 எக்ஸாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.
இதில் எல்லாத்துலேயும் எவ்வளோ மார்க்ஸுக்கு வந்து கேட்டிருக்காங்க நான் தெளிவாக சொல்லிட்டேன். இந்த இதுபடி படிங்க. வெயிட்டேஜ் எதுக்கு அதிகமாக இருக்குன்னா தமிழ்நாடு நிர்வாக வளர்ச்சிக்கு அதிகமாக இருக்குது. அங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். நீங்கள் எடுத்தோன்னே வந்து இயற்பியலோ வேதியியலோ வேதியெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 மார்க் தான். நம்ம பாட்டுக்கு அதை வாங்கன்னு படிச்சுட்டே இருப்போம். பார்த்தீங்கன்னா 2 மார்க் தான். இப்போ எங்கெங்கெல்லாம் வந்து மார்க் ஹையாக இருக்குது அதை ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுலேருந்து படிக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். அப்போ தான் வந்து ஈஸியாகவும் இருக்கும். அதுதான் இன்டெலிஜென்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி வீடியோஸ் தொடர்ந்து வரக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.